என் வயதை உடையவர். சில வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்பவுமே மெடிக்கல் ஷாப்ல ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், ஒரு கோல்டு, ஒரு காஃப் எது வந்தாலும் மெடிக்கல் ஷாப் போவாரு. அவருக்கு எல்லாமே தெரியும், இந்த மாத்திரைன்னு வாங்கி போடுவார். ஒரு நாள் அவருக்கு கடுமையான உடல் உபாதை. டாக்டர் கிட்ட போனாங்க, உங்களுக்கு கிட்னில கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, நீங்க நிறைய மெடிசன் மருத்துவருடைய பரிந்துரை இல்லாம எடுப்பீங்களான்ட்டு அவங்களே சொன்னாங்க. ஆமா, தயவு செய்து விட்டுருங்க, அப்படி எடுக்காதீங்க, நீங்க இந்த மிஸ்டேக்கை தொடர்ந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க கிட்னியை நீங்க இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. நம்ம நல்ல புள்ள கேக்குமா? பழக்க தோசை கேட்கல, அதே தப்ப பண்ணிச்சு. அன்றைக்கு அந்த மருத்துவர் சொல்லி இருக்கிற வார்த்தை அவருக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஒரு டாக்டர் கிட்ட போனோம், கேக்குறீங்களா? ஒரு டாக்டர் கிட்ட போனோம், கியூல உக்காரணும், டாக்டருக்கு முன்னாடி உக்காரணும், அவர் எங்க வலி, எங்க கொடையுது, எங்க குத்துதுன்னு கேட்பாரு, எல்லாத்தையும் சொல்லணும், அப்புறம் எழுதி வேற கொடுப்பாரு, அப்புறம் அவருக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், அப்புறம் மெடிக்கல் ஷாப் போய் மருந்து வாங்கி சாப்பிடணும். இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. எனக்கே தெரியும், தலைவலி வந்தா இந்த மாத்திரை போடணும், ஃபீவர் வந்தா எது போடணும் எனக்கே தெரியும். டைரக்டா போயிட்டு வாங்கி நான் போட்டுக்கிறேன், சிம்பிளா முடிஞ்சது. பார்த்தீங்களா? ஆனா என்ன தெரியுமாச்சு, அவர் மறுபடியும் அதே தப்பு தான் பண்ணிட்டு இருந்தார், அதே தவறு தான் பண்ணிட்டு இருந்தார், அதே தவறு தான். என்னாச்சு? டாக்டர் சொன்னதை கேட்பது அவருக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் சொல்வதை அவர் கேட்காமல் தொடர்ந்து அதே விஷயத்தை செய்து கொண்டிருந்தபடியினால் அவருடைய 2 கிட்னியும் இழந்து போனார். இள வயதுல, சின்ன வயசு, என் வயசு தான். அதுதான் நான் சொல்றேன், சொன்னதை கேட்பது கடினமாக இருக்கலாம், செய்வதும் கடினமாக இருக்கலாம், அதை தவிர்ப்பது அதை விட ஒரு பெரிய கடினம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, வசதி எப்படி? என்னையா இப்படிலாம் சொல்றீங்க? இதுதான் உண்மை, சத்தியம், ட்ரூத். அது கூட மனசு வர மாட்டேங்குது. இதே கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார்னா, இதுவும் உயர்த்துற சத்தியம் தான். நீங்க என்ன உங்களை யோசித்து பாருங்க. ஏங்க, உங்களுக்கு கிட்னி பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றோம், உங்களுக்கு நோயே வராம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றோம். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இல்ல? அதுதான் ஆண்டவர் சொல்றது. என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. ஆண்டவரே, நீங்க சொல்றதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவர், செய்ய முடியாது. செய்யாமல் போனால் அதை விட நிறைய கஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. செய்வது கஷ்டமா? பாருங்களேன், சில பிள்ளைங்களுக்கு எல்லாம் 2 வீலர் நல்லா ஓட்ட தெரியும், கார் கூட ஓட்ட தெரியும், ஆனா லைசன்ஸ் இருக்காது. எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் ஓட்டு போவாங்க பாருங்க, கரெக்டா டிராபிக் போலீஸ் பிடிப்பான். அதுவும் லைசன்ஸ் இல்லாம ஓட்டுனாங்கன்னா அந்த கேஸ் அது வேற மாதிரி போகும். லைசன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா எடுக்காம போகும்போது அதை விட ஒரு பெரிய கஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்றேன்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா கஷ்டப்பட்டாச்சும் செஞ்சிருங்க. பெரிய கஷ்டம் வராம உங்க லைஃப் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா மாறிடும். இப்போ உங்க பையனை கூப்பிட்டு 4 முட்டை வாங்கிட்டு வாடான்னு சொல்றீங்க. 4 முட்டை. அவன் சொல்றான், இல்ல நான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். சரி, நீ ஃப்ரெண்டை பார்க்க போ, ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, 4 முட்டை வாங்கி கொடுத்துட்டு போ. இல்ல நான் ஃப்ரெண்டு தான் பார்க்க போறேன். பலாருன்னு அப்படி அடிக்கிறதுக்கு ஓங்குறீங்க. நீ போய் முட்டை வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்கோ, பிச்சிருவன் பிச்சு. இப்ப பையன் என்ன பண்ணுவான்? அனுபவமும் கரெக்டா சொல்றீங்க. இப்ப அவன் முட்டை வாங்குறதுக்கு போறதுனால அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஆனாலும் இதை செய்யலனா இதை விட பெரிய பலார் காத்துக்கிட்டு இருக்கு டாடி மம்மி கிட்ட. அதனால பெஸ்ட் என்ன செஞ்சிடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்ற அந்த நுகம் எல்லாம் அப்படிதான். அது நம்முடைய நன்மைக்கு, நல்வாழ்வுக்கு,
வளமுள்ள வாழ்வுக்கு, வெற்றியான வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். அப்பதான் என்ன ஆகும்னா உங்க மனசுக்கு, ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல், நிறைவு, நிம்மதி, வெற்றி, ஜெயம் கிடைக்கும். என் நுகம் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 30 எப்படி சொல்றாரு பாருங்க, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னேனே, அந்த நுகம் எப்படி இருக்குன்னா சொல்லுங்க பார்க்கலாம், மெதுவா. என் சுமை லகுவா. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வரும், லைட் அண்ட் ஈஸி. ரொம்ப ஈஸின்னு சொல்றோம் பார்த்தீங்களா ஒரு விஷயத்தை, அப்படிதான் இருக்கும். ரொம்ப லைட்டா இருக்குங்க, வெயிட் ரொம்ப லைட்டா இருக்கு. ஆண்டவர் நமக்கு தருகிற பிரமாணங்கள் பாரமானவைகள் அல்ல. ஆலயத்துக்கு வர்றது பாரமான விஷயமா? ஆண்டவரை தொழுது கொள்வது பாரமான விஷயமா? ஆண்டவர் சொல்லுவதை கேட்கிறது பாரமான விஷயம்? அது பாரமே கிடையாது. ஆனா பலருக்கு அது பாரமாய் தெரிகிறது. அவங்களுக்கு தெரியல, இந்த கஷ்டமான இருக்கிற மாதிரி தெரிகிற இந்த விஷயத்தை நழுவும் பொழுது இன்னும் பெரிய கஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. சிறிய வயதில், இள வயதில் வேத புஸ்தகத்தை கரத்தில் எடுத்து கொண்டு போவது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. வாரம் தவறாமல் என் தாயும் தகப்பனும் கரங்களை பிடிச்சு ஆலயத்துக்கு இழுத்துட்டு போனது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சர்ச்சு மட்டும் போதாது, சண்டே ஸ்கூல்லையும் உட்காருன்னு சொன்னது கஷ்டமா இருந்துச்சு. நான் அதை அன்றைக்கு தவிர்த்திருந்தால் அதை விட என் வாழ்க்கை இன்றைக்கு பெரிய கஷ்டமா மாறி இருக்கும். ஆகவே நான் உங்களுக்கு பேரன்போடு சொல்றேன், உங்க பிள்ளைகள் இன்றைக்கு சர்ச்சுக்கு நீங்க கூப்பிட்டு ஆண்டவருடைய அடுத்த விஷயத்துல அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வருவது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். நான் சொல்றேன், கஷ்டப்பட்டாயிலும் கொண்டு வாருங்கள், நாளை தினத்தில் அவர்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கஷ்டப்படுங்க. எதுக்கு? கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக. முட்டி போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் சொல்லட்டுமா, உனக்கு முட்டி பிரச்சனையே வராதுன்ற. அல்லேலூயா. கர்த்தரை தேடுறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றேன். நான் சொல்றேன், அடுத்த 30 40 50 வருஷம் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையா மாற போதே. உன்னோட சமகாலத்தில் வாழக்கூடிய அத்தனை நபரையும் எழுதி வைத்துக்கொள் தேவ பிள்ளையே. நான் சவால் விட்டு நான் பேசுகிறேன். உன் வாழ்க்கை மாத்திரம் அவங்க வாழ்க்கையை விட மெருகேற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, மதுரமான வாழ்க்கையாக, மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். ஏன்னா நீ அவருடைய சுமையை ஏத்துக்கிட்டு இருக்க, வாழ்க்கையில அவருடைய விஷயத்தை நீ ஏத்துக்கிட்டு இருக்க, அவருடைய வார்த்தையை நீ ஏத்துக்கிட்டு இருக்க. ஏத்துக்கிட்டதுனால 31 எப்படி முடிக்கிறார் பாருங்க. 31 இல்லையா? ஓ 31 இல்லையா? இப்ப 29 போடுங்க. 29 எப்படி சொல்றாரு பாருங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு, இந்த மனசுக்கு ஆத்துமாவுக்கு ஆகாரம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். இது கிடைக்காத போதுதான் மிகப்பெரிய சோர்ந்து போய், துவண்டு போய், ஆத்துமா உடைந்து போய் அப்படியே பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு விடுகிறது. இப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவருடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பல வகையான பார சுமைகள் நெருங்கும் பொழுது நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு இடம் என்ன? தேவ சமூக சன்னிதான, தெய்வீக பாதம், தேவ பரிசுத்த பாத பழக்கம். அங்க போன உடனே அவர் சில விஷயத்தை பேசுவார் பாருங்க. மரியாள் சொன்ன மாதிரி, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது நீங்க சொன்னீங்கன்னா பரலோகம் கரகோஷம் எழுப்பி சொல்லும், ஸ்திரீகளுக்குள்ளே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மனுக்குலத்தில் வாழுகிற மனுமாந்தர்களை பார்க்கிலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு ஒரு முத்திரையிடப்படும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில மேன்மையாய் அவரை எண்ணுவது, அவருடைய பிரமாணங்களை ஈஸியாக ஏற்றுக்கொள்வது, அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்வது, அது இப்போ கொஞ்சம் சகிக்கிற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், மற்றவங்களோட உங்க வாழ்க்கை ரொம்ப பெட்டராகவே மாறும். யோசித்து பாருங்களேன், ராஜ போஜனம் ஒரு பக்கம், சாதாரணமான எளிய உணவு இன்னொரு பக்கம். தானியேல் அவன் கேட்டுக்கொள்கிறான், அந்த ராஜ போஜனத்தில் சில தீட்டு இருக்கிறது, அசுத்தம் இருக்கிறது.
அந்த ராஜ போஜனத்தில் உயர் வகை மதுபானங்கள் இருக்கிறது. ரொம்ப வெரைட்டியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. இதையும் ஒரு கூட்டம் சாப்பிடுது. ஆனா தானியேல் தேவனை ஆராதிக்கிறவன். அதோடு கூட சேர்ந்து அந்த தீட்டுப்படாத ஒரு உணவை அவன் சாப்பிட்டான். ரிசல்ட் வருது, ராஜ போஜனத்தை புசித்தவர்களை பார்க்கிலும் தேவனை ஆராதித்தவருடைய முகமும் அவர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய மகிமையும் கம்பேர் பண்ணி பைபிள் சொல்லுதுங்க. என் தேவனுக்காக இந்த உலகத்தின் மேன்மையை நான் நஷ்டமா எண்ணி நீ விடுறேன்னு சொன்னா அவங்கள விட உன் வாழ்க்கை நிம்மதி அதிகமா இருக்கும். என் தேவனுக்காக இந்த தீட்டான விஷயத்தை நான் விட்டுட்டு தேவனை சார்ந்து கொள்றேன்னு உன்னால சொல்ல முடியும்னு சொன்னா அநேகருடைய வாழ்க்கையை விட உன் வாழ்க்கையை தேவன் அலங்காரமாய் மாற்றுவார். அவங்க வாழ்க்கையை விட உன் லைஃப் ரொம்ப பெட்டரா தான் இருக்கும். அவுட்புட் அவ்வளவு அற்புதமா இருக்கும். அத்தனை அற்புதமாய் தேவாதி தேவன் வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறதுனால நான் சொல்றேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள், தேவனை பிரதானப்படுத்துங்கள். உங்க வாழ்க்கையில தேவன் பெரியவராய் இருக்க இருக்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதரகமான வாழ்க்கையாக மாறும், அருமையான வாழ்க்கையாக மாறும்.